வணக்கம் மக்களே, வெல்கம் டு கோட் வித் விகேடி. இன்னைக்கு நம்ம மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால் அதை நம்ம பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து இந்த அசைன்மெண்ட் 2B ஏஜென்ட் டூல்ஸ் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம இப்போ இந்த அசைன்மெண்ட் அப்படியே என்னென்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்படியே வந்து இந்த எம்சிபி பற்றியும் நம்ம பார்த்துருவோம். ஓகே, இட்ஸ் லோடிங். வெயிட் பண்ணுவோம். ஓகே, நம்ம வந்தாச்சு. இது வந்து ஏஜென்ட் டூல்ஸ் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. ஏஜென்ட் டூல்ஸ் பேட்டர்ன்ஸ் அண்ட் பெஸ்ட் ப்ராக்டிசஸ். ஓகே, டுடே. ஓகே, இந்த நோட் புக்கில் நம்ம என்னென்ன கற்றுக்க போகிறோம்னா, கனெக்ட் டு எக்ஸ்டர்னல் எம்சிபி சர்வர்ஸ், இம்ப்ளிமெண்ட் லாங் ரன்னிங் ஆப்ரேஷன்ஸ் தட் கேன் பாஸ் ஏஜென்ட் எக்ஸிக்யூஷன் ஃபார் எக்ஸ்டர்னல் அவுட்புட், பில்ட் ரெசியூமபிள் ஒர்க் ஃப்ளோஸ் தட் maintain state cross prevention break conversion breaks, understand when and how to use these patterns. டைரெக்டாக உள்ளே போயிடுவோம். இண்டிபெண்டன்சிஸ் இன்ஸ்டால் பண்ணணும். ஏன்னா அந்த கூகுள் ஏடிகே வச்சு தான் ஃபுல்லாகவே வந்து ரன் ஆகும். இந்த செல்லை நம்மளால் ரன் பண்ண முடியாது. இது ஜஸ்ட் டெக்ஸ்ட்டு தான். இட்ஸ் ஜஸ்ட் மார்க் டவுன். இதை நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பிப் இன்ஸ்டால் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா அதை ஓகே டைரெக்டாக ஏபிஐக்கு போகணும். நீங்கள் நான் ஆல்ரெடி இது பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் உள்ளே போயிட்டு கிரியேட் ஏபிஐக்கு இதில் வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னா எம்சிபி அப்படின்னு கொடுப்போம். எம்சிபி பற்றி தான் பார்க்குறோம், அதனால் எம்சிபின்னு கொடுத்துடலாம். டிஃபால்ட் ஜெமினி ப்ராஜெக்ட்னே கொடுங்க. க்ரியேட் கீ க்ரியேட் ஆகிருட்டும். இவ்வளோ ரன் ஆகிடும்னு நினைக்கிறேன். எம்சிபி நீங்கள் பேர் இருக்கு பாருங்கள். இதை கிளிக் பண்ணி இந்த ஏபிஐ கீயை காப்பி பண்ணிவிட்டு இது ரன் ஆகிட்டுன்னு ஓகே ரன் ஆகிட்டு நம்ம வந்து ஆட் ஆன்ஸில் போய்ட்டு சீக்ரெட்ஸ் எப்பவும் போல தான் இதில் போய்ட்டு சீக்ரெட் ஆட் பண்ணணும். ஓ, இதில் இல்லையா? நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருந்தோம்னு நினச்சேன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஸில் போய்ட்டு இதை நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். லேபிள் என்ன பேஸ்ட் பண்ணணும்னா இங்கே ஒரு பேர் இருக்கும், இங்கே அவங்களே மார்க் பண்ணி காமிச்சிருக்காங்க. இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு இதை டிக் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து இதாகிடும், ஆட் ஆகிடும். ஆட் ஆகிட்டு இதை ரன் பண்ணுங்கள். கரெக்டாக ஆத்தென்டிகேஷன் கம்ப்ளீட்னு இந்த மாதிரி வந்துருச்சுன்னா ஏபிஐக்கு கனெக்ட் ஆகிட்டுன்னு அர்த்தம். அடுத்த செல்லை நம்ம ரன் பண்ணுவோம். யூஐடின்னு யார் மாற்றினா? உண்மையிலே இதில் யூஐடின்னு தான் இருக்கா? ஓகே, யூசர் ஐடியை தான் யூஐடின்னு போட்டிருக்காங்களா? ஓகே, இவ்வளோ நேரம் இருக்குது. கீபோர்ட் இன்ட்ரப்ட் லிமிடேஷன்ஸ் அண்டர் லைசன்ஸ் என்னோ காட்டுது. ஓகே, நல்லா. ஓகே, நம்ம அதை மறுபடியும் ரன் பண்ணுவோம். இது பிரிண்ட் ஆகணும், அவ்வளோதான். நிறைய எரர் அடிக்காமல் பிரிண்ட் ஆகணும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். ஏடிகே காம்பனன்ஸ் இம்போர்ட்டட் சொல்லி நீங்கள் எரர் அடிச்சதுன்னா மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ஸ்டாப் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. இதில் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லை, அதனால் ஆப்வியஸாக வராது. இப்போ மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகாலை தான் நான் இங்கே ஒயிட் போர்ட்லேயுமே வச்சுருப்பேன். எம்சிபி அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் தான் அதாவது பொதுவாக சொல்லுவோம், சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி தான் அந்த எம்சிபி இல்லாமல் ஏஐ ஏஜென்ட்ஸால் சரியாக ஒர்க் பண்ண முடியாது. சரியான டூல்ஸை தேர்வு பண்ணணும் அப்படின்னா கூட, செலக்ட் பண்ணணுன்னா கூட இந்த எம்சிபி வேணும். எம்சிபி இருந்தால் தான் அதால் வந்து வேலை செய்ய முடியும். அதுதான்
இதில் வந்து ஒரு இது சொல்லியிருப்பாங்க. ஓகே, நம்ம அடுத்து பார்ப்போம். Model Context Protocol is an open standard that lets the agent use community built integrations. இப்போ வந்து எல்லாருமே தனித்தனியாக வந்து ஒரு டூல்ஸு தனித்தனி இது இல்லாமல் ஒரு ஓப்பன் சோர்ஸாக வந்து ஃபுல்லாக ஸ்டாண்டர்டைஸ்டாக நிறைய இன்டகிரேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது. இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் யுவர் ஓன் இன்டகிரேஷன்ஸ் அண்ட் ஏபிஐ கிளைண்ட்ஸ் just to connect to the existing MCP server. ஓகே, நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து கோடு எழுதுறதுக்கு பதிலாக இவங்க கொடுத்த இதையே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சஸ் லைவ் எக்ஸ்டர்னல் டேட்டா ஃப்ரம் டேட்டா பேசஸ். இங்கே எம்சிபி ஏன் வருது அப்படின்னு கேட்டால், இப்போ நம்ம ஒரு எல்எல்எம்கிட்ட வந்து கரண்ட் ஈவெண்ட்டை கேட்டாலோ இல்லை கரண்ட் வெதர் எப்படி இருக்குது, லண்டனில் வெதர் எப்படி இருக்குன்னு முன்னாடி கேட்டிருப்போம். நம்ம க்ரியேட் பண்ண ஃபஸ்ட்டு நாள் க்ரியேட் பண்ண சாம்பிள் ஏஜென்ட்டை கேட்டிருப்போம். அதுக்கு தெரியலன்னு சொல்லுவோம். அந்த வெதர் ஏபிஐ கால்னு சொல்லுவோம். சரிங்களா? வெதர் ஏபிஐயை கால் பண்ணி அதில் இருக்க வெதர் டேட்டாவை வந்து ஃபெச் பண்ணி நமக்கு கொடுக்கும். அதுதான் வந்து இந்த ஆக்சஸ் லைவ் எக்ஸ்டர்னல் டேட்டா ஃப்ரம் டேட்டா பேசஸ் ஏபிஐஸ் அண்ட் சர்வீசஸ் வித்தவுட் கஸ்டம் இன்டகிரேஷன் கோட். ஏன்னா அது ஆல்ரெடி பில்ட்இன்னு சொல்லிட்டாங்க. கம்யூனிட்டி பில்ட் இன்டகிரேஷன் சொல்லிட்டாங்க. பொதுவாக அந்த C++எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ்னு ஒரு சில கான்செப்ட் இருக்கும். அதோட வந்து இது ஒத்து போகும். ஏன்னா ப்ரீ பில்ட்டாக அவங்க எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. அதை ஜஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணால் போதும். அந்த மாதிரியான இது தான் அது. லெவரேஜ் கம்யூனிட்டி பில்ட் டூல்ஸ் வித் ஸ்டாண்டர்டைஸ்டு இன்டர்ஃபேஸஸ். ஏபிஐஸும் சரி, இங்கே சொல்லியிருக்காங்களா, ஏபிஐஸும் சரி, இன்டகிரேஷன்ஸ். அப்புறம் இதில் அந்த கம்யூனிட்டியில் நிறைய டூல்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ வந்து இதே தான் இந்த இதில் கேகிள் இங்கே சொல்லியிருக்காங்கள, இங்கே போட்காஸ்ட்டில் தான் சொல்லியிருப்பாங்க. என்னென்னா M×N அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஏஜெண்ட், எம்ங்கிறது நம்பர் ஆஃப் ஏஜெண்ட்டு, என்னங்கிறது வந்து நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் டூல்ஸ்ன்னு வச்சுக்கோமே. இப்போ ஒரு ஏஜென்ட்கிட்ட நான் வந்துட்டு ஒரு 1000 டூலை கொடுத்து என்னோடய டாஸ்க்குக்கான டூல் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணேன். இல்லை இந்த ஒரு ஏஜென்ட்கிட்ட கொடுத்துட்டு 1000 டூல்ஸையும் ஆக்சஸ் பண்ணி எது பெஸ்ட்டு அவுட்புட்டு அப்படின்னு சொல்லி எனக்கு அப்படின்னு சொன்னாலோ அதால் பண்ண முடியாது. நம்மள மாதிரி தான் மல்டி டாஸ்கிங் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். அதுவும் பண்ண தெரியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 1000 டூல்ஸுங்கிறத ஸ்ட்ரிங் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படிங்கிறது கொண்டு வராங்க. கம்யூனிட்டி பில்ட்ஸு இப்போ வந்து பொதுவாக எல்எல்எம்ஸோட ரேங்கிங்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்கணுன்னா ஓப்பன் ரவுட்டரில் போய் பார்க்கலாம். ஸ்கேல் கேப்பபிலிட்டிஸ் பை கனெக்டிங் டு மல்டிபிள் ஸ்பெஷலைஸ்டு சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. நம்ம அடுத்து பார்ப்போம். எம்சிபி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். எம்சிபி சர்வர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டூல்ஸை கொடுத்துரும். இமேஜ் ஜென்ரேஷன், அது வந்து கோட் ஜென்ரேஷனாக இருக்கலாம், எதாக வேணா இருக்கலாம், சம்மரைசேஷன், எதுக்காக இருந்தாலும் ஒரு டூல் கொடுத்துரும். அதுக்கு அது ஸ்டாண்டர்டு அந்த டூல்ஸ் இந்த சர்வரில் டூல்ஸ் வந்து ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்கும். எது வந்து ஃபஸ்ட்டு எது செகண்டு. நம்ம சர்ச் இன்ஜினில் போய்ட்டு ஏதாவது சர்ச் பண்ணோம்னா வந்து பெஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் தான் பெஸ்ட்டு, அதாவது நம்ம கொரிக்கு ரெலவெண்ட்டான பெஸ்ட்டு இதுதான் முன்னாடி வரும். அந்த மாதிரி தான் அந்த சர்வரும் ஆக்ட் ஆகும். அதே மாதிரி எம்சிபி கிளைண்ட் யுவர் ஏஜென்ட் தட் யூஸஸ் டூல்ஸ். ஆமாம், ஏஜென்ட்டு தான் டூல் யூஸ் பண்ண போகுது. அதுதான் அந்த நம்ம ஏஜென்ட்டு தான் கிளைண்ட்டு. சர்வர் வந்து டூல்ஸு ஏபிஐஸ்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு இது. ஆல் சர்வர்ஸ் ஒர்க் த சேம் வே ஸ்டாண்டர்டைஸ்டு இன்டர்ஃபேஸ். ஆமாம், இதெல்லாம் இது பண்ண ஃபுல்லாக பார்த்துக்கிறது இந்த இன்டர்ஃபேஸ் தான் வந்து எம்சிபின்னு சொல்கிறது. இப்போ ஏஜென்ட் தான் எம்சிபி கிளைண்ட்ஸு. இப்போ 3 டூல்ஸ், கிட்டப்புங்கிறது ஒரு டூலு, ஸ்லாக்குங்கிறது வந்து ஒரு சிஆர்எம்னு நினைக்கிறேன். ஆமாம், சிஆர்எம். மேப்ஸுங்கிறதும் ஒரு இது. இதெல்லாம் இப்போ மல்டிபிள் இதுக்கு வந்து நம்ம இந்த எம்சிபி ப்ரோட்டோக்கால் மூலிமா வந்து இதை ஆக்சஸ் பண்ணுது. எம்சிபி கிளைண்ட் வந்து இதை ஆக்சஸ் பண்ணுது. இதுதான் நம்ம வந்து எம்சிபி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. யூஸிங் எம்சிபி வித் யுவர் ஏஜென்ட் எப்படின்னு பார்ப்போம். சூஸ் அண்ட்
MCP சர்வர் ஆர் அண்டர் டூல். ஆமாம், MCP சர்வர் நிறைய சர்வர்ஸ் இருக்கும், அதில் ஏதோ ஒரு சர்வரை சூஸ் பண்ணிவிட்டு என்ன டூல் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். என்னங்கிறத வந்து கிட்டப்பில் இப்போ வந்து ஒரு கோட் ரெபாசிட்டரி வந்து நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா அது வந்து நம்ம பண்ணலாம். அது இல்லை ஸ்லாக்கில் வந்து நான் சிஆர்எம்மில் வந்து ஒரு கிளைண்ட்டோட பேசணும் இல்லை இது பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம், கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். மேப்ஸில் வந்து நான் ஒரு லொக்கேஷனை மார்க் பண்ணணும், இல்லை இந்த லொக்கேஷனுக்கான டிஸ்டன்ஸ் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணுன்னாலும் பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ண முடியும். கிரியேட் த எம்சிபி டூல் செட் கான்ஃபிகர் கனெக்ஷன். ஆமாம், இது போய் எம்சிபி சர்வரில் இது ஆக்சஸ் பண்ணும். பட் ஆனால் நம்ம வந்து நமக்கான டூல் செட்டை இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் ஒன்று ஒன்றுத்துலேயும் டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு சில சம் டூல்ஸ் ஏபிஐ கால்ஸ் மூலிமா தான் வந்து ஆக்சஸ் ஆகும். ஆட் இட் டு யுவர் ஏஜென்ட். இந்த ஏஜென்ட்டோட கனெக்ட் பண்ணணும் நம்ம. ரன் அண்டு டெஸ்ட் த ஏஜென்ட். ரன் பண்ணி கிட்டப்பில் என்ன இருக்குதுன்னு போய் பாரு. ஸ்லாக்கில் யாராவது புதுசாக மெசேஜ் போட்டிருக்காங்களான்னு பாரு. மேப்ஸில் வந்து ஏதாவது வந்து புது நோட்டிஃபிகேஷன், புது லொக்கேஷன், இல்லை புது ஷாப்ஸு ஏதாவது ஒன்று வந்திருக்கான்னு பாரு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். For this demo, we'll use everything MCP server and an NPM package, model context protocol server, everything designed for testing MCP integrations. Okay. It provides a getTinyImage tool. Okay. இது ஓகே, இதுன்னு பார்ப்போம். ஓகே, இதை நம்ம அப்புறமா பார்ப்போம், இது நேரம் ஆயிரும். Create the MCP toolset. MCP toolset is used to integrate an ADK agent with an MCP server. ஓகே, கூகுள் ஏஜென்ட் டெவலப்மெண்ட் கிட். ஓகே, ஏடிகேல க்ரியேட் பண்ணக்கூடிய ஏஜென்ட்டையும் இந்த எம்சிபி சர்வரையும் கனெக்ட் பண்ணுறது தான் இந்த எம்சிபி டூல் செட் அப்படிங்கிறது. நம்ம ரன் பண்ணிவிடுவோம், அதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. எம்சிபி டூல் க்ரியேட் பண்ணியாச்சு. பிஹைண்ட் தி சீன்ஸ் சொல்லியிருக்காங்க. சர்வர் லான்ச் ஆகும், ஏடிகே வந்து இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஹேண்ட் ஷேக். ஓகே ஓகே, நம்ம அடுத்து நம்ம ரன் பண்ணுவோம். இதில் என்ன பண்ணிச்சு? ஓகே, அதுக்கான மாடலை வந்து க்ரியேட் பண்ணுது. இமேஜ் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்எல்எம் வந்து க்ரியேட் பண்ணுது. அதில் மாடல் நேம் கொடுக்குது, 2.5 ஃப்ளாஷ்ன்னு சொல்லிட்டு கொடுக்குது. நேம் வந்து இமேஜ் ஏஜென்ட்டுக்கு நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து ஸ்ட்ரிங்கில் கொடுக்குது. யூஸ் த எம்சிபி டூல் டு ஜெனரேட் இமேஜஸ் ஃபார் யூசர் queries அப்படின்னு சொல்லுது. ஓகே, அதெல்லாம் வந்து அடுத்து இதை ரன் பண்ணுவோம். அதை ரன் பண்ணுறதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ், அதுக்கு ஒரு கோடிங் பண்ணுறாங்க. டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். இவரோட சாம்பிள் டைனி இமேஜ்னு யூசர் கேட்குறாங்க, என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஓகே, ஏதோ வார்னிங் அடிக்குது. இது கால் பண்ணுது, இந்த இமேஜ் ஏஜென்ட் வந்து இது getTiny இமேஜ் கால் பண்ணுது. கால் பண்ணதுட்டு திஸ் இஸ் டைனி இமேஜ் அப்படின்னு சொல்லி காட்டுது. பட் ஆனால் நமக்கு தெரியல பாருங்கள், என்ன இமேஜ் காட்டுதுன்னே தெரில. அதுக்கு தான் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதி இது பண்ணுறாங்க. இங்கே பாருங்க, எஃப்னு ஏதோ இருக்குது. இது என்ன இதுதான் அந்த இமேஜ், டைனி இமேஜ், சின்னதாக ஏதோ 2 கோடு மாதிரி இருக்குது. ஓகே, அதை வர வச்சிட்டோம். Kaggle MCP server for a dataset and notebook operations. Kaggle provides MCP server that you let your agents interact with Kaggle datasets, notebooks, competitions. ஓகே, நம்மயுமே இந்த எம்சிபி சர்வர்ஸில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, இப்போ தான் அது தெரியுது. வாட் இட் ப்ரொவைட் சர்ச் அண்ட் டவுன்லோட் Kaggle datasets, access notebook metadata, query competition information, etc. இந்த டாக்குமெண்டேஷன் லிங்க் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். எம்சிபி டூல் செட். ஓகே, கிட்டப் எம்சிபி சர்வரும் வச்சுருக்காங்க. ஓகே,
லாங் ரன்னிங் ஆப்ரேஷன்ஸ் ஹியூமன் இன் லூப். யூசர் வந்து கேட்குறாங்க, ஏஜென்ட் வந்து டூலை கால் பண்ணுது. நான் டூல்ஸ் இல்லாமல் வெறும் அது வந்து கை இல்லாத இது மாதிரி தான் டூல்ஸை கால் பண்ணுது. டூல்ஸ் வந்து ரிசல்ட் வந்து கொடுக்குது. ரிசல்ட்டுக்கு வந்து ஏஜென்ட் ரெஸ்பாண்ட் பண்ணுது. இதுதான் நம்ம சொல்லியிருப்போம். இந்த அதாவது போனதில் 2A பார்த்துருப்போம். அதாவது ஏ வந்து பீட்டை வந்து வேலையை கொடுத்துட்டு அவர் பாட்டு வந்து ஜாலியாக காஃபி குடிச்சிட்டு மேனேஜர் மாதிரி இருப்பார் அப்படின்னு சொல்லியிருப்போம். இதே வந்து ஏ வந்து பீட்டை வேலையை கொடுத்துட்டு அதை சரியாக பண்ணுறாரான்னு பார்த்து ரிவ்யூ பண்ணி இது பண்ணாருன்னா அதுதான் இந்த ஒர்க் ஃப்ளோ. யூசர் ஆஸ்க்ஸ், ஏஜென்ட் கால்ஸ் டூல்ஸ் ரிட்டர்ன்ஸ் ரிசல்ட், ஏஜென்ட் ரெஸ்பான்ஸ், அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஓகே. லாங் ரன்னிங், யூ நீட் அ ஹியூமன் அப்ரூவல் பிஃபோர் கம்ப்ளீட்டிங் an ஆக்ஷன். ஷிப்பிங் ஏஜென்ட் ஷுட் ஆஸ்க் ஃபார் அப்ரூவல் பிஃபோர் பிளேசிங் எ லார்ஜ் ஆர்டர். ஆமாம். யூசர் asks, agent calls tool passes and asks human அப்ரூவல் கேட்டு இது வந்து டூல் வந்து வேலை செய்கிற மாதிரி, டூல் வேலை செய்கிறதுக்கு ஏஜென்ட் ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி. இந்த ஃபினான்ஷியல் ஆப்ரேஷன்ஸ் ஆனால் இது கொஞ்சம் ரிஸ்கி தான், ஏன்னா செக்யூரிட்டி இது இருக்குது. பல்க் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் லாங் ரன்னிங் ஆப்ரேஷன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்துக்குங்க. நாம் இன்றைக்கி என்ன பில்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இதில் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஸ்மால் ஆர்டர்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 containers. ஸ்மால் சின்ன ஆர்டர் கொடுக்க போகிறோம். அதில் வந்து நமக்கு வந்து பாஸ் பண்ணி இது என்ன அது என்னன்னு கேள்வி கேட்கணும். அது லார்ஜ் ஆர்டர்ஸ் அதுக்கு மேலே இருந்தால் இதுதான் கண்டிஷன். கம்ப்ளீட்ஸ் அண்ட் கேன்சல்ஸ் பேஸ்ட் ஆன் த அப்ரூவல் டிசிஷன் அப்படின்னு சொல்லி. ஷிப்பிங் டூல் வித் அப்ரூவல் லாஜிக் அப்படின்னு இருக்கு. டூல் கான்டெக்ஸ்ட் பேராமீட்டர். ஓகே, இது ஏடிக்கோட கொலாபரேட்டிவாக வேலை செய்யுதுன்னு சொல்லியிருக்காங்க. ரெக்வஸ்ட் அப்ரூவல் எல்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம இதை ரன் பண்ணி பார்த்துருவோம்னா நமக்கு இதுமாரி தெரிலனாலும் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முயற்சி பண்ணணும். ஏன்னா இது பைத்தான் கோடு, லாங் ரன்னிங் ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட்டட் அப்படின்னு வந்துச்சு. இப்போ நம்ம பார்த்தோம்ல 5 கண்டெய்னர்ஸ்க்கு கீழே இருந்தால் இது வந்து நார்மலாக லாஜிக் தான். இது கூட இது பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. எஸ்னா அப்ரூவ் ஆகிட்டுன்னு அர்த்தம். கம்மியாக இருந்துச்சுன்னா கேள்வி கேட்காமலே அந்த விஷயத்தை செஞ்சுடு. இதே வந்து நோ அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணணுமா அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கணும். எஸ்ஸுன்னா ஆர்டர் அப்ரூவ் பண்ணிவிட்டு அந்த ரிட்டன் அப்ரூவ், ரிட்டன் ரிஜெக்டட். ஓகே, அப்ரூவ் ஆகிருக்கு ரிஜெக்ட் ஆகிருக்குன்னு டூல் வந்து ஏஜென்ட்கிட்ட சொல்லணும். கரெக்டு. ஆமாம், கரெக்டு. டூல் வந்து ஏஜென்ட்கிட்ட சொல்லணும். இந்த மாதிரி வந்து அவங்க அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி. இப்போ இதுவே ப்ரெசண்ட்டில் வந்து நான் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும்போது ரெக்வஸ்ட் கன்ஃபார்ம் ஃப்ரம் யூசர், ரிட்டன் ஸ்டேட்டஸ் பெண்டிங் அப்படின்னு சொல்லி, நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணலை அதனால் நான் வந்து பெண்டிங்லேயே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. 3 சினாரியோ. ஒரு சினாரியோ வந்து 5 கண்டெய்னருக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா செக் பண்ணவே தேவையில்லை, நீயே அப்ரூவ் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறது. ஆமாம், அதாவது இப்போ எப்படி ஒரு யூபிஐயில் வந்து ஒரு ஆட்டோபே ஃபீச்சர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். பட் ஆனால் டேப் அண்ட் பே அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஆமாம், அது இப்போ ஒரு 100 ரூபா அப்படின்னா அதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்காத. 100 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ இது பண்ணாலும் அதை வந்து எனக்கு வந்து சொல்லணும், இல்லை என்கிட்ட அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ பேங்க் அக்கௌண்ட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுறோம் ஏஐ ஏஜென்ட்ஸோட இல்லை ஏஐ டூல்ஸோட கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் இதோட சிவியாரிட்டி அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. இதோட சினாரியோ இன்னும் நல்லா புரியும். டூல் டிடெக்ட்ஸ் இட்ஸ் ஃபர்ஸ்ட் கால். ஓகே, ஹியூமன் அப்ரூவல் ரிட்டர்ன் பண்ணுது பெண்டிங்னு சொல்லிட்டு. ஓகே, இதெல்லாம் ரெசியூம்டு கால், ஃபால்ஸ், ஹியூமன் டெசிஷன், கன்ஃபர்ம்டு, டூ ஸ்டேட்டஸ் அப்ரூவ்டு, ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லி வருது. ஆமாம், கிரியேட் த ஏஜென்ட் ஆப் அண்ட் ரன்னர் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க.
ஷிப்பிங் ஏஜெண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஷிப்பிங் ஆப்பை நம்ம க்ரியேட் பண்ணோம். ஓகே, ரெகுலர் எல்எல்எம் இஸ் ஸ்டேட்லெஸ். என்னது? Each call is independent and with no memory of previous interactions. கரெக்ட். ஹிஸ்ட்ரி இருந்தால் தான் அது வந்து டிகின் பண்ணி சொல்லும் பழையதுலேருந்து. கான்டெக்ஸ்டே புரியலைன்னா ஒவ்வொரு தடவையும் தனியாக. கரெக்ட். இஃப் டூல் ரெக்வஸ்ட் அப்ரூவல் த ஏஜென்ட் கான்ட் ரிமெம்பர் வாட் இட்ஸ் டூயிங். அதுக்கப்புறம் மெமரி ஆட் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். wrap your agent in app with resumability enabled. This app persistence layer that saves and restores data. ஆமாம், பழசு என்ன பேசியிருக்கோம் அப்படிங்கிறதையும் இதை சொல்லுவோம். இப்போ நீங்கள் சாட்ஜிபிட்டியில் போயிட்டு நீங்கள் வந்து நான் கேட்ட கேள்விகள்லாம் வந்து இன்னொரு தடவை போய் பார்த்து எந்த கேள்வி வந்து பெஸ்ட்டு கொஷின் அப்படின்னு சொல்லி கேளுங்க. அது வந்து கரெக்டாக சொல்லுதா அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாசிபிள் ஏஜெண்ட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து நம்ம பார்ப்போம். பில்டிங் த ஒர்க் ஃப்ளோ. ஓகேங்களா? ஓகே, இதை ரன் பண்ணுவோம். டைம் ஆகிட்டு வரும். பிரிண்ட்டாக வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு ரன் பண்ணுறது தான். அதில் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருந்தால் பிரிண்ட் ஆகும். இந்த இதில் எதாவது பிரிண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இதையும் ரன் பண்ணி பாருங்கள். அந்த க்ரியேட் இது இல்லையோ, இதுக்கு கீழே இல்லை வரும். கரெக்ட், இது கிடையாது. ஏதோ ஃபங்க்ஷன் கால் மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஹெல்ப்பர் ஃபங்க்ஷனும் க்ரியேட் பண்ணியாச்சு. ஒர்க் ஃப்ளோ ஃபங்க்ஷன் லெட்ஸ் டைட் ஆல் டுகெதர். யூசர் query காலேஜ் இன் ரன். ஓகே, ஷிப்பிங் ஆர்டரு அப்ரூவல் கேட்கும். பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி. பண்ணலாம் அப்படின்னுச்சுன்னா அது தேடி கண்டுபிடிச்சா அந்த விஷயத்தை வந்து அப்ரூவல் நாட் நீடட், ஆர்டர் பிளேஸ்டு, பிரிண்ட். ஓகே, அப்ரூவல் தேவையா தேவையில்லையா? அப்போ <5 தேவையில்லைன்னு சொன்னோம், பியில் போயிடும். இதே மற்ற கேட்டகரிஸ்க்கு வந்து பார்த்து ஏக்கு போயிடும். ஏஜென்ட்டோட எக்ஸிக்யூஷனை நடுவில் ஸ்டாப் பண்ணி ஹியூமன் டிசிஷன் எடுங்க. அப்புறம் மறுபடியும் ஏஜென்ட் இது பண்ணும். பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி ப்ரீவியஸ் மெமரியை டிக் பண்ணி மறுபடியும் அது வந்து ஷிப்பிங்கை பண்ணிவிடும். ரெஸ்யூம்ஸ் அண்ட் கம்ப்ளீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுருவாங்க. இதை ரன் பண்ணும். ரன் ஆகிட்டா ஒர்க் ஃப்ளோ ஃபங்க்ஷன் ரெடி. சென்ட் அண்ட் இனிஷியல் ரெக்வஸ்ட் கால் ரன் ஏசிங்க் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்றாங்க. ஸ்டார்ட் ஏஜென்ட் எக்ஸிக்யூஷன். இப்போ எப்பவுமே ஒரு ஏஜென்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணோனாலே ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணி தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இந்த ஃபங்க்ஷன்ஸ் இன் பைத்தான் அது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா 3 இதில் தான் நம்மளால் பண்ண முடியும். ஒன்று வந்து ஜாவா, இன்னொன்று கோ, இன்னொன்று பைத்தான். ஆனால் பைத்தான் தான் அவங்களே கேக்லே ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பைத்தான் தான். இப்போ இதெல்லாம் நம்ம பைத்தானில் தான் பார்த்துட்ருக்கோம். டிடெக்ட் பாஸ். ஓகே, இங்கே இருக்கக்கூடிய கோடிங்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே பைத்தான் தான். பார்த்து நான் அங்கேயே நான் உங்களுக்கு ஒர்க் ஃப்ளோவிலே அந்த இமேஜ்லேயே நான் டிஸ்கிரைப் பண்ணிட்டேன், என்னன்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே, இதை நம்ம ரன் பண்ணுவோம். ஸ்மால் ஆர்டர் 3ங்கிறதுனால அந்த கண்டெய்னர் வந்து சிங்கப்பூருக்கு போயிடும். இதே 10 கண்டெய்னருங்கிறப்ப ஆட்டோ அப்ரூவ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இந்த ஆட்டோ அப்ரூவ் கேள்வியே கேட்காம ட்ரூனுங்கிறத பார்த்துட்டு அது தானாகவே போட்டுரும். இதே வந்து ஹியூமன் டிசிஷன். ஓகே, ஆமாம், இது எஸ்ஸா நோவா அப்படிங்கிறதுக்கு 0 1 நம்ம சொல்லுவோம்ல, அதேமாதிரி ட்ரூவா ஃபால்ஸாங்கிறதுக்கு இங்கே ட்ரூ ஃபால்ஸ், எஸ் ஆர் நோ அப்படிங்கிற மாதிரி. எக்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபால்ஸ்னு வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து வார்னிங் காட்டியிருக்கு. ஓகே, த ஆர்டர் ஹேஸ் பீன் அப்ரூவ்ட் 3 கண்டெய்னர் இது பண்ணியிருக்கான். ஆர்டர் ஐடியை வந்து அது பார்த்து சொல்லிடுச்சு. எப்படி அந்த டூல் இந்த ஃபங்க்ஷன் காலில் வச்சு ஏஜென்ட்டை முடிக்க வைக்கிறதுக்கு ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஆமாம், கால் பண்ணிவிட்டு அந்த வந்து இந்த ஷிப்பிங் டூல் அதை ஆர்டர் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு டூல் வச்சுருக்கு. அந்த டூலை யூஸ் பண்ணி இதை ஆர்டர் போட்டுருது. இங்கே போகிற ஐடின்னு சொல்லி நமக்கு ரிமைண்ட் பண்ணுது. இதே 10 கண்டெய்னர் ரோட்டர் டேமுக்கு வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொன்னால்
இதில் வந்து அப்ரூவுக்கு வந்து இப்படி காட்டுது, ஒரு டைலாக் பாக்ஸ் மாதிரி காட்டுது. அது வந்து நம்ம ஓகே எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா 10 கண்டெய்னர் வந்து பண்ணியாச்சு, இதோட ஆர்டர் ஐடி வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. 8 கண்டெய்னர் லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி சொல்லுது. இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு ஒரு பாப்பப் வருது, அதில் எஸ்ஆர் நோன்னு கேட்குது, நோ அப்படின்னு கொடுத்துட்றேன். அப்போ வந்து ஷிப்பிங் வந்து கேன்சல் ஆகிடுது. அப்புறம் ஹேஸ் பீன் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லி வருது. அவ்வளோதான். இது ஆப்ஷனல் சொல்லி கொடுத்துருக்காங்க, கம்ப்ளீட் எக்ஸிக்யூஷன் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க் ஃப்ளோ கால்ஸ் ஷிப்பிங் ரன்னர். ஓகே, இது பேக்கெண்டில் என்ன நடக்குது, ஏடிகே ஏஜென்ட்டு டூல்ஸு, இதுக்கு பின்னாடி இந்த எம்சிபி லேயர். ஆமாம் ஏஜென்ட்டுங்கிறது தான் வந்து எம்சிபி கிளைண்ட்டு, எம்சிபி சர்வர் தான் வந்து அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். இந்த டூல்ஸையும் அதையும் இணைக்கிறது வந்து எம்சிபி சர்வர். அதுதாங்க சொல்லணும்னு நினச்சது. இது எப்படி இது பண்ணுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுது. ஏஜென்ட் ரிசீவ் யூசர் மெசேஜ் டிசைட்ஸ் டு யூஸ் பிளேஸ் ஷிப்பிங் ஆர்டர் டூல். இந்த பிளேஸ் ஷிப்பிங் ஆர்டர் டூலை எதுலேருந்து கண்டுபிடிக்குது, கூகுள் சர்ச் பண்ணுச்சா இல்லை வந்து பிங்கு சர்ச் பண்ணுச்சா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது வந்து இதுதான் இந்த எம்சிபி சர்வரில் சர்ச் பண்ணி தான் இதை கண்டுபிடிக்கும். இந்த டூலை கண்டுபிடிச்சி சரி இது நல்லாயிருக்கும், இந்த ரேங்கிங் சொல்லியிருப்பேன்ல, இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் டூல்ஸ் வந்து பண்ணுறாங்க. அதனால தான் ஒரு ஏஜென்ட்டால் 1000 டூலை மேனேஜ் பண்ண முடியாது. எது பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்கும் நம்மளால் சொல்ல முடியாது, நம்மளாலே சொல்ல முடியாது, ஏஜென்ட்டாலையும் சொல்ல முடியாது. அதனால் அது ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 3 ரிசல்ட்ஸில் அது வந்து ஃபஸ்ட்டு டூல், செகண்ட் டூல், தேர்ட் டூல்னு ட்ரை பண்ணி பார்க்கும். எது வந்து அதுக்கு வந்து ஓகேவாக இருக்கோ அது பண்ணி. ஏடிகே கால்ஸ் இதுதான் ஃபில்டரிங்னு நம்ம சொல்லுவோம், ஃபில்டர் பண்ணுறது. பிளேஸ் ஷிப்பிங் ஆர்டர் அப்படிங்கிறத கால் பண்ணுது. 10 கண்டெய்னரா, ரோட்டர் டேமுங்கிறது லொக்கேஷன், அதனால் ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருக்காங்க. டூல் கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து அது இதில் பார்த்தோம்னா தெரியும். ஓகே, இது வந்து செக் பண்ணுது, இந்த கண்டிஷனை செக் பண்ணுது. 5ங்கிறது 10ங்கிறது 5க்கு மேலே இருக்குது, அப்போ கண்டிப்பாக ரெக்வஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இது வந்து வேணுமா வேணாமான்னு கேட்கணும். அதனால் போயிட்டு ஸ்டேட்டஸ் பெண்டிங்னு காட்டுது டூலு. ஏஜென்ட் என்ன பண்ணுது, ஏடிகே கிரியேட்ஸ். ஓகே, இந்த ஈவெண்ட்டுக்கு என்ன பண்ணுது, ஏபிசி 1 2 3 அப்படின்னு ஒரு ஐடி கொடுத்துருது. ஆமாம், வேலிடேஷன் கிடையாது, அது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் ஐடி மாதிரி. ஒர்க் ஃப்ளோ டிடெக்ட்ஸ் த ஈவெண்ட் வியா செக் ஃபார் அப்ரூவல். இந்த அப்ரூவல் ஐடியை வந்து சேவ் பண்ணிக்கும். சேவ் பண்ணிக்கிட்டு அதோட அட்ரஸையுமே, அட்ரஸ் இதுதான், ஆமாம் அட்ரஸ் தான், ஐடி தான், அதையும் சேவ் பண்ணிக்குது. ஒர்க் ஃப்ளோ கெட்ஸ் ஹியூமன் டெசிஷன். ஆமாம், இந்த ஒர்க் ஃப்ளோவில் வந்து வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி ஒரு பாப்பப் வரும். இந்த பாப்பப்பில் வந்து நம்ம எஸ்ஆர் நோ கொடுக்கணும். பாசஸ் அப்ரூவல் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ரெஸ்பான்ஸ். பார்த்தீங்களா, இந்த ஃபங்க்ஷன் ரெஸ்பான்ஸாக வந்து எஸ்ன்னா எஸ்ன்னு பேராமீட்டர் பாஸ் பண்ணிச்சுன்னா இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. இஃபெல்ஸ் கூட வரும், பட் ஆனால் இதில் யூஸ் பண்ணலை, ஜென்ரலாக சொல்கிறேன். ஏடிகே கால் ஷிப்பிங் ஆர்டர் வித் சேம் பேராமீட்டர்ஸ் பட் நோ இஸ் கன்ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அப்போ ட்ரூன்னு வந்துருச்சு. இதை வந்து அப்ரூவ்டு அப்படின்னு சொல்லி இது பண்ணும். அப்ரூவ்டு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏஜென்ட் ரிசீவ்ஸ் ரிசல்ட் அண்டு ரெஸ்பான்ஸ் டு த யூசர். என்னது, இந்த மாதிரி வந்து 10 நீங்கள் அப்ரூவ் பண்ணியிருக்கீங்க, 10 இது வந்து சிங்கப்பூருக்கு வந்து, சிங்கப்பூர் தானே, ரோட்டர் டேமுக்கு வந்து 10 கண்டெய்னர் வந்து ஷிப்மெண்ட் பண்ணியாச்சு, ஆர்டர் பண்ணியாச்சு. இதுதான் உங்களோட ஆர்டர் ஐடி அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு, இந்த ஆர்டர் ஐடி ORD 10 ஹியூமன் அப்படிங்கிற ஆர்டர் ஐடியையும் பிரிண்ட் பண்ணிடும். இதுதாங்க சம்மரி கீ பேட்டர்ன்ஸ் ஃபார் அட்வான்ஸ்டு டூல்ஸ். MCP integration. You need to connect to external standardized services like time databases or file system without writing custom integration code. MCP tool set இருக்கிறதுனால தான், MCP சர்வர் இருக்கிறதுனால தான் இந்த MCP tool set வந்து வருது, ஆக்சஸ் பண்ணுது, ஏஜென்ட்டால் ஆக்சஸ் பண்ண முடியுது. You need to pass a workflow to wait. ஓகே, லாங் ரன்னிங் ஆப்ரேஷன்ஸ் வந்து ஒரு சில இதெல்லாம் இப்போ வந்து சப்போஸ் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுட்டோம் ஏஜென்ட்டோட. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த லிங்க்கு அமேசான் லிங்க்கில் இருக்கக்கூடிய இப்போ பொருள் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு,
இதை வந்து இந்த அட்ரஸுக்கு வேறு அட்ரஸ்ன்னு வச்சுக்கோங்க, யாருக்கும் கிஃப்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து ஷிப்மெண்ட்டு ஆர்டர் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து இப்போ நான் நார்மலாகவே ப்ரோட்டோக்கால் எழுதியிருக்கேன் வந்து ஒரு 2000க்கு மேலே அப்படின்னு சொல்லி சொன்னால் 2000க்கு மேலே எந்த பர்ச்சேஸாக இருந்தாலும் என்கிட்ட வந்து கேட்கணும், பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாஸ் பண்ணி அந்த ஒர்க் ஃப்ளோவை வந்து பாஸ் பண்ணி கேட்கும் எஸ் ஆர் நோன்னு சொல்லிட்டு. அப்படி இது 2000க்கு மேலே நம்மளே பண்ணுறோம் அப்படின்னா நம்மளே ஓகே, இப்போ நான் வந்து என் பேங்க் அக்கௌண்ட்லேயே வந்து 2000க்கு கம்மியாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 2000 கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ நான் நோ கொடுத்துருவேன். ஏன்னா பேங்க் பேலன்ஸ் போட்டால் அடுத்து ஃபைனை போட்டுருவாங்க. நம்ம இதில் டெபிட் கார்டில் ஃபைனை போட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அப்போ என்ன பண்ணணும், நம்ம போய் முதல்ல வந்து ஓகே இதை நம்ம அப்புறமா வச்சுக்கணும், இது வந்து செலவு பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம பேங்க் பேலன்ஸையே வந்து கம்மியாக தான் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, இந்த டூல் கான்டெக்ஸ்ட் ரெக்வஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஆப்பு ரெசியூமபிலிட்டி கான்ஃபிகரேஷன் ஆப் வந்து எதுக்காகனா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், இந்த பழைய விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. கம்யூனிட்டி டூல்ஸை வச்சு எல்லாத்தையும் பில்ட் பண்ணிட முடியும். டைம் ஹேண்ட்லிங் மேனேஜ் ஆப்ரேஷன் தட் ஸ்பேன் மினிட்ஸ் ஆர் ஹார்ஸ் ஆர் டேஸ். ஆட் ஹியூமன் ஓவர்சைட் டு கிரிட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ். அதான் நான் இப்போ சொன்ன மாதிரி பேமெண்ட் கேட்வே. நான் எஸ்ஆர் நோ கொடுத்தாலே என்னோட பின்ன ஆட்டோ என்ட்ரு பண்ணி பண்ணுற மாதிரி பண்ண முடியும். இப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்கும். ஸ்டார்ட் சிம்பிள், பிகின் வித் கஸ்டம் டூல்ஸ், ஆட் எம்சிபி சர்வீசஸ், ஆட் லாங் ரன்னிங் ஆஸ் நீடட். தேவைன்னா அந்த லாங் ரன்னிங் வச்சுக்கலாம். பில்ட் அண்ட் இமேஜ் ஜென்ரேஷன் ஏஜென்ட் வித் காஸ்ட் அப்ரூவல். சிங்கிள் இமேஜ் ரெக்வஸ்ட் நம்ம இங்கே ஆல்ரெடி பண்ணியிருந்தோம்ல, சின்னதாக ஒரு இமேஜ் கொடுத்துச்சுல, அதுதான். பாஸ் அண்ட் ஆஸ்க் ஃபார் அப்ரூவல் பிஃபோர் ஜென்ரேட்டிங் இமேஜஸ். எக்ஸ்ப்ளோர் டிஃப்ரெண்ட் பப்ளிக்லி அவைலபிள் இமேஜ் ஜென்ரேஷன் எம்சிபி சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு பிடிச்சா பண்ணலாம். சக்ஸஸ்ஃபுல்லி லேர்ன் ஹவு டு என்னப்பா ஆச்சு, ஒரு இழுத்து விட்டேனா? ஓகே, நம்ம முடிச்சிட்டோம், அவ்வளோதாங்க. இப்போ வந்து ஜஸ்ட்டு சேவ் கொடுத்துருங்க, எப்பவுமே இதை மறந்துடும். வெர்ஷன் 1 அப்படின்னு கொடுத்துருங்க. குயிக் சேவ் கொடுத்துருங்க. இங்கே க்யூ ஆகிடும். க்யூ ஆகிட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். இந்த எக்ஸசைஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். நம்ம பில்ட் அண்ட் இமேஜ் ஜென்ரேஷன் ஏஜென்ட் வித் காஸ்ட் அப்ரூவல். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. இப்போ அவ்வளோதாங்க.